அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம் மக்களே, வெல்கம் டு நஸ்கத்தாரா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பாஸ்மதி ரைஸ் மட்டன் பிரியாணி எப்படி ரொம்ப டேஸ்டியாக குவிக்காக பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் எப்படி ஒரு 2 to 3 பேர்த்துக்கு கம்மியாக பிரியாணி பண்ணணும், பட் அதே மேசிவாக நம்ம பண்ணுறப்ப ஒரு சூப்பர் டேஸ்ட் கிடைக்கும் இல்லையா, அந்த டேஸ்ட் வரணும், அந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தி ரெக்வஸ்ட் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருள்: 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் மல்லி, ஒரு நீளமான பட்டையை 4 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 6 ஏலக்காய், 6 கிராமு. இதை நம்ம ட்ரையான மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பல்ஸ் மோடில் ஒரு 10 செகண்ட் கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் சின்ன வெங்காயம்னா ஒரு 8 துண்டு எடுத்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் 1 எடுத்துகிட்டு 2 பச்சை மிளகாவை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் நம்ம மட்டனை நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ குக்கர் எடுத்துக்கோங்க. நான் 2 to 3 பேத்துக்கு தான் பிரியாணி பண்ண போகிறேன் இல்லையா. ஸோ 350 grams to 400 grams மட்டன் போதுமானதாக இருக்கும். அதில் ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தென் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய டம்ளரில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 250 ml அளவுக்கு தண்ணி இருந்தால் ஓகே. நம்ம லிட் போட்டு மூடி விசிலுக்கு வச்சிடலாம். 4 to 5 விசில் வந்தால் கரெக்டாக இருக்கும். 3/4 நம்ம மட்டன் குக் ஆனால் போதும். நெக்ஸ்ட் நம்ம பிரியாணி பண்ணுறப்ப இந்த மட்டன் ஆட் பண்ணுறப்ப கம்ப்ளீட்டாக வெந்துடும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு அளக்கு அதில் பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்டு நம்ம அதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம். ஒரு 5 to 10 minutes பாஸ்மதி ரைஸ் ஊறினா கரெக்டாக இருக்கும். மட்டன் பார்த்திங்கன்னா 4 விசில் வந்துச்சு. ஸோ அதை ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுவும் நம்ம சேம் குக்கரில் தான் பண்ண போகிறோம். 2 டீஸ்பூன் கீ எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் கோகோனட் ஆயில், தென் 1 டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயமாக நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம். 2 தக்காளியும் நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு, ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, தென் பிரியாணி இலை ஒரு 3, 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். இப்போ நமக்கு ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஸோ சிம்மில் வச்சுட்டு அந்த பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராமு, ஒரே ஒரு சின்ன பட்டை அதை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தென் நம்ம இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். பெரிய வெங்காயம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 2 பச்சை மிளகா, சின்ன பச்சை மிளகா தான் எடுத்துருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 1 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம், அந்த பச்சை வாசனை போகிற வர. நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருந்த பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிடலாம். அப்படியே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆனியன் பேஸ்ட் ஆட் பண்ணி விட்டுறலாம். அதையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பிரியாணியோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம அதில் சேர்த்துக்கிற மசாலா பொருளையும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி ஊற்றுறோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, அதையும் கம்ப்ளீட்டாக டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அது ரொம்ப அதிகமாக கூடிடவும் கூடாது, கம்மியாகவும் ஆயிடக்கூடாது. அப்போ நமக்கு அந்த அக்மார்க்கான டேஸ்ட் கிடைக்காது. ஓகே, இப்போ நான் 2 தக்காளி, மல்லி இலை, தென் புதினாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். லைட்டாக ஆயில் எனக்கு கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ ஒரு 3 ட்ராப்ஸ் ஆயில் விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் வேறு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தென் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். மட்டன் நல்லாவே வெந்துருச்சு. அந்த மட்டனோட ஸ்டாக் வாட்டரை ஒரு ஆழாக்கில் ஊற்றி வச்சுருக்கேன் மெஷர்மெண்ட்காக. நான் பார்த்திங்கன்னா ஒரு ஆழாக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ 1.25 அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணணும். இதான் மெஷர்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை ஆட் பண்ணிடலாம். ரொம்ப கிளறி விடாமல் லைட்டாக ஒரு கிளறிட்டு தண்ணியை ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் வாட்டர் ப்ளஸ் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. தென் பார்த்திங்கன்னா 3/4 அளவுக்கு தண்ணியை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். இப்போ நம்ம ஒரு கட்டி தயிர் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதையும் சேர்த்து விட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துடலாம். நம்ம அரிசியை சேர்த்தாச்சு. இப்போ லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த அரிசி வேகிறது நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், தண்ணியோட லெவல் ரொம்ப கம்மியாகி ரைஸ் மேலே வந்துடும்.
இப்போ இந்த டைமில் ஒரு ஹாஃப் லெமனை சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரைஸை வந்து லைட்டாக வந்து கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப வந்து புஷ் பண்ணி வந்து கிளறி விட வேணாம், அப்புறம் அரிசி வந்து உடஞ்சிரும். ஸோ லைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து தண்ணி லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த மாதிரி வந்து ஃபீல் ஆனால் நீங்கள் லைட்டாக தண்ணியை வந்து தெளித்து விடுங்க. தண்ணியை ஊற்றாதீங்க, எப்போவுமே தெளிச்சு விடுங்க. பிரியாணி பண்ணுறப்ப சிம்மிலே வச்சுக்கோங்க, முடிஞ்சவரை சிம்மிலே வச்சு பண்ணுங்கள். நம்ம வந்து குக்கர் விசில் வைக்கலை, நம்ம தம்மில் போட்டு வந்து பண்ண போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா குக்கரோட லிட்டை வந்து கேஸ்கேட் போட்டு அப்படியே வந்து மூடி வச்சிடலாம். இதுக்கு விசில்லாம் எதுவும் வைக்க வேணாம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ சைமல்டேனியஸ்லி நம்ம வந்து இன்னொரு கடாயை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எண்ணெயை வந்து நல்லா வந்து ஹீட் பண்ணிவிட்டு நீளமாக வந்து ஆனியன் இருக்கு இல்லையா, அது ஒரு ஹாஃப் ஆனியனை வந்து போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வந்து வர பொன்னிறத்துக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நல்லா ப்ரௌனாக வந்து வர பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அந்த எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா கேஷ்யூ கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அதையும் பொன்னிறமாக வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். பிரியாணி வந்து நல்லாவே வந்து வெந்துருச்சு பாருங்கள். அடி கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். எப்போதுமே நம்ம பிரியாணி வந்து செஞ்சு முடிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உடனே இதை எடுத்து வந்து நீங்கள் வந்து சர்வ் பண்ணாதீங்க. உடனே வேற ஒரு பவுலே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. ஒரு 5 to 10 நிமிஷம் அப்படியே தம்லேயே வந்து இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வந்து சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரியாணியோட டெக்ஸ்சர் வந்து சூப்பராக வந்து இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து உடஞ்சி ரைஸ் நீங்கள் எடுக்கிறப்பே ரைட்டாக உடையிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து எல்லாமே கிடைக்கணும்னா ஒரு 5 to 10 நிமிஷம் வந்து டச்சே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். நான் கார்னிஷிங்காக பார்த்திங்கன்னா அந்த கேஷ்யூஸ், அந்த ஃப்ரை பண்ண ஆனியன்ஸ் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் பாருங்கள், நமக்கு சூப்பரான பிரியாணி வந்து ரொம்ப குயிக்காக ஈஸியாக சூப்பர் டேஸ்டியான பிரியாணி வந்து செஞ்சு முடிச்சாச்சு. வீடே மணக்குது. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தென் இது வரைக்கும் நம்ம நஸ்கத்தாரா ரெசிபிஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தென் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப் நஸ்கத்தாரா. மக்களே, நான் எப்பயுமே சொல்கிறேன் அதே தான், நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. பாய்.